சுறுசுறு செய்திகளுடன் உங்கள் தமிழ் நியூஸ். வணக்கம். தமிழ் நியூஸின் இன்றைய செய்திகள். வணக்கம். தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். திருத்தணி காமராஜ் மார்க்கெட் அருகில் காந்தி சிலையை உடனடியாக வைக்க தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி திருவள்ளூர் மத்திய மாவட்ட தலைவர் TM வெங்கடேசன் பொதுமக்கள் கோரிக்கை. இனி விரிவான செய்தி. திருத்தணி மாப்போசி சாலையில் காமராஜ் மார்க்கெட் எதிரில் இருந்த மகாத்மா காந்தி சிலை 6 மாதங்களுக்கு முன்பாக சாலையில் போக்குவரத்திற்கு இடையூறாக இருப்பதாக கூறி நகராட்சி நிர்வாகம் மற்றும் வருவாய்த்துறையினர் அங்கிருந்து மகாத்மா காந்தி சிலையை பெயர்த்தெடுத்து சென்றனர். இதையடுத்து வேறு இடத்தில் அந்த சிலை வைக்கப்படும் என்று வருவாய்த்துறை சார்பில் கூறப்பட்டது. ஆனால் 6 மாதங்கள் ஆகியும் இதுவரை மகாத்மா காந்தி சிலை எங்கேயும் வைக்கப்படவில்லை. இந்நிலையில் புதிதாக கட்டப்பட்ட காமராஜர் மார்க்கெட் எதிரில் போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாமல் வைப்பதற்கு தகுந்த இடம் உள்ளதால் காமராஜ் மார்க்கெட் வழிமுகப்பில் மகாத்மா காந்தி சிலை வைக்க வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி திருவள்ளூர் மத்திய மாவட்ட தலைவர் TM வெங்கடேசன், பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சமுதாய அமைப்புகள், பொதுமக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். எனவே இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி தந்த தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் சிலையை அதே இடத்தில் வைத்து அவருக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று திருத்தணி பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் தொடர் கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழக அரசு நடவடிக்கை எடுக்குமா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். திருத்தணி காமராஜர் மார்க்கெட் இருக்கலாம். இந்த காமராஜ் மார்க்கெட்டில் தான் அங்கே மகாத்மா காந்தி சிலை இருந்தது. இந்த சிலை கடந்த 6 மாதம் முன்பாக அரசாங்க சார்பாக இருக்கப்பட்டது. மீண்டும் நிறுத்தி வைப்பதற்காக தமிழ்நாடு அரசு மற்ற பல கட்சிகள் இங்கே வைக்கிறதுக்கு தொடர்ந்து கோரிக்கை வச்சாங்க. கோரிக்கை வச்சு அந்த சிலையை அங்கே வைக்கல. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம அந்த இடத்துல இங்கே தான் மகாத்மா காந்தி சிலை இதுதான் காமராஜ் மார்க்கெட். இந்த காரணத்தை தான் அந்த திருத்தணி புகழ்பெற்ற மகாத்மா காந்தி சிலை வைக்கப்பட்டிருந்தது. மீண்டும் இந்த இடத்தில் வைப்பதற்காக எங்கள் திருத்தணி பொதுமக்களும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் மற்றும் பல அமைப்புகள் மகாத்மா காந்தி சிலை மீண்டும் வைத்து திருத்தணி மக்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். அதுக்காக தான் நம்ம இந்த இடத்தில் தான் மகாத்மா காந்தி சிலை. தற்போது மார்க்கெட் இப்போ முன்ன நெருக்கடியா இருந்தது. இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீ ஆயிடுச்சு. அந்த இடத்துல மகாத்மா காந்தி சிலை வைக்கிற நிர்வாகிகள் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்ததால் பாமக கோரிக்கை வைக்கிறது மற்றும் அமைப்பு கோரிக்கை வைத்தது. எனவே அரசாங்கம் உடனடியாக இந்த இடத்தில் அந்த மகாத்மா காந்தி சிலை வைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக வேண்டுகோள் வைக்கிறோம். நான் நிற்கின்ற இடத்தில் மகாத்மா காந்தியுடைய சிலை 70 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தது. இந்த இடத்தில் போக்குவரத்து நெரிசல் சொல்லி காந்தி சிலையை அகற்றிவிட்டார்கள். தற்போது அதற்கு எதிரில் பெருந்தலைவர் காமராஜர் மார்க்கெட் உள்ளது. அங்கே நுழைவாயிலில் மகாத்மா காந்தி சிலை வைத்தால் நன்றாக இருக்கும். எந்த ஒரு போக்குவரத்துக்கும் இடைஞ்சல் கிடையாது. இதை தமிழக முதல்வருக்கும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியருக்கும் திருத்தணி கோட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் திருத்தணி நகர ஆணையருக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக வேண்டுகோள். 75 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த மகாத்மா காந்தி சிலையை போக்குவரத்து நெரிசல் சொல்லி அதை அப்புறப்படுத்திவிட்டார்கள். தற்போது பெருந்தலைவர் காமராஜர் மார்க்கெட் திறக்கப்பட்டுள்ளது. அதன் நுழைவாயிலில் மகாத்மா காந்தி சிலை வைத்தால் சிறப்பாக இருக்கும் என்பது உள்ளூர் மக்களுடைய வேண்டுகோள். குறிப்பாக நான் நிற்கின்ற இடத்தில் சிலை வைத்தால் எந்த ஒரு போக்குவரத்து இடைஞ்சலும் கிடையாது, சிறப்பாக இருக்கும். காந்திக்கு கௌரவிக்கின்ற வகையில் இருக்கும். இந்த அரசு இதனால் 5 மாத காலத்துக்கு மேல் ஆகிவிட்டது. இதனால் வரை இந்த அரசு காந்தி சிலை வைப்பதற்கான எந்த ஒரு முன் ஏற்பாடும் செய்யவில்லை. என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஆகவே தமிழக அரசை தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். உடனடியாக மகாத்மா காந்தியுடைய திருவுருவ சிலையை பெருந்தலைவர் காமராஜ் மார்க்கெட் நுழைவாயில் வைக்க வேண்டும். இது எங்களுடைய கோரிக்கை மட்டுமல்ல, அனைத்து கட்சி கோரிக்கை, வியாபாரிகள் கோரிக்கை, பொதுமக்களுடைய கோரிக்கை. ஆகவே காந்தியை கௌரவிக்கின்ற வகையிலே இங்கே இந்த சிலை வைக்க வேண்டும் என மீண்டும் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறோம். இங்கே காமராஜர் மார்க்கெட் திறப்பதற்கு வருகை தந்த அமைச்சர் நேரிடத்திலும் மனு கொடுத்திருக்கின்றோம். மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்திருக்கின்றோம். கோட்டை ஆட்சியரிடம் மனு கொடுத்திருக்கின்றோம். நகர ஆட்சியரிடம் மனு கொடுத்திருக்கின்றோம். இதனால் வரை அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் காலதாமம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கோட்டை ஆட்சியர் அவர்கள் நகராட்சி ஆணையரை ஒரு கடிதம் அனுப்பினார்கள். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அவர்கள் ஆலோசனை கேட்டு சிலை வைப்பதற்கு ஏற்பாடு செய்ய சொன்னார்கள். ஆனால் ஆணையர் அதை காதில் போட்டுக் கொள்ளாமல்
அனைத்து கட்சி கூட்டத்தை இதனால் கூட்டவில்லை. என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஆகவே தமிழக அரசு காலதாமம் செய்யாமல் மகாத்மா காந்தி சிலையை பெருந்தலை காமராஜர் மார்க்கெட் நுழைவாயில் நான் நிற்கின்ற இடத்தில் வைத்தால் சிறப்பாக இருக்கும் என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம். இதை எங்களுடைய மக்கள் தலைவர் ஐயா ஜி கே வாசன் அவர்களும் அவர் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார்கள். பெருந்தலை காமராஜர் மார்க்கெட்டுடைய நுழைவாயில் காந்தி சிலை வைக்க வேண்டும் என்று. அதை இந்த அரசு கவனத்தில் கொண்டு உடனடியாக எந்த ஒரு காரணம் சொல்லாமல் மகாத்மாவுடைய காந்தி சிலை பெருந்தலை காமராஜர் மார்க்கெட் நுழைவாயில் வைக்க வேண்டும் என மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக. மகாத்மா காந்தி சிலை மாப்போசி சாலையில் இப்போ 70 வருஷமா இருந்தது. அது காமராஜர் மார்க்கெட் பக்கத்தில் வந்தால் எங்களுக்கு நல்லா இருக்கும். பஜார்லாம் காந்தி சிலை வந்து காமராஜர் மார்க்கெட்டில் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. இங்கிருந்த காந்தி சிலை போக்குவரத்து இடையூறாக இருந்ததால் எடுக்கப்பட்டுள்ளது. இது மீண்டும் காமராஜர் மார்க்கெட்டிலிருந்து காலியாக உள்ள இடத்தில் முன் நிறுவ வைக்க வேண்டும். இங்கே பெயரே காந்தி மார்க்கெட்டும் பெயர் ஆகவால் மார்க்கெட்டுக்கு மிக அருகில் காந்தி சிலை நிறுவ வேண்டும். இது மக்களின் தாழ்மையான வேண்டுகோள். ஏற்கனவே இருந்த காந்தி சிலை மாப்போ சாலை இருந்தது. அந்த காந்தி சிலை ஊருக்கு மரியாதையாக இருந்தது. அந்த காந்தி சிலை மறுபடியும் காமராஜர் அங்காடி 4 அங்காடியில் வளாகத்தில் வைக்க வேண்டும் என்று பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாப்போசி சாலை மார்க்கெட்டில் இருந்த காந்தி சிலை அகற்றப்பட்டது. அதை மீண்டும் காமராஜ் மார்க்கெட் அருகில் வைத்து சிறப்பிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த அனைத்து நகர வியாபாரிகள் சங்கம்.